من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وأن الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه سميع بصير ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. யாரை படைக்கிறது சொன்னாடி உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் என்று வரைக்கும் வாழ்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகரில்லாமல் உண்டாகட்டுமாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாமை கூறி எனது சிறிய உபதேசத்தை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஹிஜ்ரி ஆண்டு 1446 ஆண்டினுடைய 7வது மாசத்தினுடைய ரஜபினுடைய 4வது ஜுமாவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். பல வாரங்களாக 2-3 வாரங்களாகவே பரக்கத்தை பற்றி உண்டான சர்ச்சைகளும் பரக்கத்தை பற்றி சொல்லப்பட்ட ஆயத்துகளும் பரக்கத்துகளில் சொல்லப்பட்ட ஹதீஸுகளுடைய அடிப்படையிலேயும் பலவிதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த வாரம் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரக்கத்தை கேட்க சொன்ன இந்த மாசத்தில் பரக்கத்தான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. வருடம் ஞாபகப்படுத்துகிற விஷயம்தான் என்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு நீண்ட வரலாறு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்டுள்ள மிக அற்புதமான ஒரு இரவு பயணம் என்பதாக சொல்லலாம். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா மிக்கவாறும் நபிமார்களே இருந்தாலும் கூட சில நபிமார்களை அல்லாஹ் தஆலா வஹீ மூலமாக பேசுவார், சில நபிமார்களை வேற அஷரீர் மூலமாக பேசியிருக்கிறார், சில நபிமார்களை நேரடியாக அழைத்து பேசியிருக்கிறார். அப்படி பலவிதமான வரலாறுகள் குர்ஆனில் வருவதுண்டு. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டில் இருந்தபோது அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஸ்ரிலிருந்து பயணம் செய்து தூர் சீனா பர்வதத்துக்கு வா, நான் உன்னிடம் பேச வேண்டும் என்பதாக சொல்லி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் அழைத்ததாக குர்ஆன் சொல்லப்படுகிறது. ஹதீஸில் நாம் படித்திருக்கிறோம். நிறைய வரலாறு இருக்கிறது. அப்படி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா அப்படிங்கிற பர்வதத்துக்கு போய் இறைவன்கிட்ட பேசிட்டு வந்தாங்க. அந்த வரலாறுகளும் நமக்கு தெரிந்த விஷயம் தான். இது போலவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பதற்காக தன் வசம் அழைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தான ஒரு பயணத்தை கொடுத்தார். அதுதான் மிஅராஜ் என்ற ஆசுவார்கள். நமக்கு காலத்துல அறியப்படுவதை போல மிஅராஜ் நோம்பு என்பதாக பலவிதமான கோலங்களில் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த மிஅராஜ் பற்றி உண்டான ஒரு தெளிவான விளக்கங்கள் சொல்ல ஆரம்பித்தாலே நாம் நினைப்பதுண்டு, மேராஜ் வருஷம் ஞாபகப்படுத்துறதா இந்த நேரமாகி விட்டா மேராஜ் ரசூலுல்லாஹி 7 வாரத்துக்கு போனாங்க, அதுக்கு மேல போனாங்க, இது வருஷம் கேட்கறதான என்ற ஒரு செய்தியும் நம் மனசுல வரலாம். இருந்தாலும் கூட ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அதுல பலவிதமான ரகசியங்களும் அடங்கி இருக்கிறது. அதை பற்றி உண்டான ஒரு தெளிவான கருத்துக்களை நாம் முதல் தெரிந்து கொள்ளலாம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரா அப்படின்னு ஒரு சூரத் இருக்கிறது. அந்த சூரத்தை ஆரம்பிக்கின்ற உடனே சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, என்னுடைய அடியானை இரவு பயணத்தின் பக்கம் நான் கொண்டு போனேன் அப்படின்னு இந்த சூரத்தை ஆரம்பம் செய்கிறார். பலவிதமான சூரத்துகள் பலவிதமான கட்டங்களை துவங்குகிறான். சில சூரத்துகளை அலிஃப் லாம் மீம் அப்படின்னு தொடங்குவான், சில சூரத்துகளை அலிஃப் லாம் மீம் ஸாத் அப்படின்னு தொடங்குவான், சில சூரத்துகளை நூன் என்ற பெயரில் தொடங்குவான், சில சூரத்துகளை காஃப் என்ற பெயரில் தொடங்குகிறான். அதுபோல் நமக்கு தெரிந்தது போல யாசீன் அப்படின்னு சூரத்துகளை தொடங்குகிறான். அப்படிப்பட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தைகளாக இருக்கிற இந்த சூரத்துக்கு நடுவிலே அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு உபயோகப்படுத்துகிறார். இந்த சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி தெரியப்படுத்த வேண்டும் என்பதாக இருந்தால் அரபியர்கள் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ். அதாவது ஏதாச்சும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், என் வீட்டுல ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் அப்படின்ற அரபியர் இந்த வார்த்தையை கூறுவார்கள். அப்படியா அல்லாஹ் அதிகமான வர்க்கத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிற வார்த்தை. அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா
இந்த 17வது சூரத்தை தொடங்குகிற பொழுது சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பம் செய்கிறார். அற்புதமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. என்னுடைய அடியானை மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் நான் இரவு பயணம் செய்ய வச்சேன் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அது என்ன அற்புதம் இருக்கிறது? மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷாம் அப்படிங்கிற யாத்திரைக்கு இறைவனை பற்றி ஒரு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போனதுல அதுல என்ன அற்புதம் இருக்கிறது என்பதாக சிந்திக்கலாம். ஆனா அதனுடைய வரலாறுகளை நாம் திருப்பி பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வதற்குண்டான காரணங்கள் பலவிதமான அற்புதங்களை நமக்கு நிகழ்த்தி காட்டுகிறார். அது ஒன்னோ ரெண்டோ இல்ல, தஃசீர்களிலோ அது மாதிரி சரித்திர நூல்களிலும் புரட்டி பார்த்தால் அதுல பலவிதமான காரணங்கள். முதலில் இந்த இஸ்ரா அப்படிங்கிறது என்ன, நம்ம இடத்துல எப்படி இந்த மிஅராஜ் என்ற வார்த்தை வந்துச்சு, நமக்கு இந்த இஸ்ரான்னா தெரியாது. ஆனா குர்ஆன் சொன்னது இஸ்ரா தான். ஆனா நாம மிஅராஜ் என்ற வார்த்தையை தான் உபயோகப்படுத்திக்கிறோம். மிஅராஜ் ரவு மிஅராஜ் ரவு நம்ம அவர்களுடைய பேச்சு வேற, மிஅராஜ் ரவு மிஅராஜ் ரவு நாம சொல்கிறோம். அது மிஅராஜ் என்ற இரவு தான் நாம சொல்ல வருகிற கருத்து. ஆனா இஸ்ரா என்று தான் குர்ஆன் சொல்லி தருகிறது. இந்த இஸ்ரா என்ற வார்த்தை அரபி இலக்கணத்தில் திருப்பி வைத்து பார்த்தால் இரவு பயணத்துக்கு தான் இஸ்ரா சொல்லிருக்கிறார்கள். தஃசீர்ல சொல்றாங்க அல் இஸ்ரா என்பதாக இருந்தால் இறைவனிடத்திலிருந்து மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து, அதாவது மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாமில் இருக்கிற அந்த பள்ளிவாசல் பக்கம் செய்ததை அல்லாஹ் இஸ்ரா என்பதாக சொல்லி ஞாபகப்படுத்துகிறார். அங்கிருந்து சிதறத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்தின் பக்கம் நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறார். இந்த சூரத்துல் நஜ்ம்ல அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறார். வலகத் ரஆஹு சிதறத்துல் முன்தஹா என்ற வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். என்னின் பக்கம் சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தின் பக்கம் நான் என்னுடைய அடியானை அழைத்ததாக குர்ஆன் சொல்லி தருகிறது. இந்த சிதறத்துல் முன்தஹாக்கு போன அந்த பயணத்தை மிஅராஜ் என்பதாக ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த சிதறத்துல் முன்தஹால அங்க போய் ஒரு நின்றதுக்கு அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இதுக்கப்புறம் எனக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை. இதுவரைக்கும் உங்களை நான் கூட்டிட்டு வந்தேன், மக்காலிருந்து எழுப்பி விட்டு உங்களை பைத்துல் முகத்தஸ் பக்கம் கூட்டிட்டு வந்தேன். அங்கிருந்து 7 ஆகாச வானத்தை தாண்டிட்டு சிதறத்துல் முன்தஹால கொண்டு வந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஒரு அடி கால வைப்பதற்கு உண்டான தகுதியோ சக்தியோ என்னிடம் இல்லை. நீங்கள் சென்று விடுங்கள், உங்க இறைவனை பார்க்கறதுக்கு நீங்க நேரடியா போகலாம். அப்ப இது இந்த சரித்திரம் என்ன ஞாபகப்படுத்துகிறது அப்படின்னா, சையதுல் அம்பியா மட்டுமல்ல நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்தவர்கள் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் பவர்ஃபுல்லானவர். அதை மீறிய ஒரு மலக்கு உலகத்திலே கிடையாது. ஏன்னா மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லுகிற வார்த்தை, சிதறத்துல் முன்தஹாக்கு அப்புறம் எனக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை, சக்தி இல்லை. அப்ப அதுக்கும் அதிகமான சக்தி நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு அங்கிருந்து பயணம் போனாங்க. அதுக்கு தான் மிஅராஜ்னு சொல்லுவாங்க. அப்படி 3 விதமான பயணமாக இந்த மிஅராஜ் அவர்கள் திருப்புகிறார்கள். ஒன்னு மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனது, இன்னொன்று பைத்துல் முகத்தஸ்ல இருந்து சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போனது, அதுக்கப்புறம் இந்த சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து இறைவனிடத்தில் போய் சந்திச்ச 3 பயணத்தை உள்கொண்டதுதான் மிஅராஜ் அப்படிங்கிற பயணம். ஆனா அந்த 3 விஷயத்தை பத்தி இந்த இஸ்ரால சொல்லப்படுறது. இஸ்ரால சொல்லப்படுறது சுப்ஹானல்லதி அஸ்ரா. அஸ்ரா என்ற பயணத்தை தான் இந்த சூரத்துல் இஸ்ரா சொல்லி தருகிறார். இரவு பயணம், அதாவது மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போன அந்த பிரயாணத்தை, அந்த யாத்திரையை அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை அற்புதமான பயணம் என்றாக ஞாபகப்படுத்துகிறார். பல நபர்கள் மத்தியில் பலவிதமான சித்தனாக்கள் இருக்கிறார் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல தான் போனாங்க, நேரடியாக போல. ஏன்னா சில்லறப்பட்ட நாம் நினைக்க வேண்டியது இது சொல்வதற்குண்டான காரணம் அப்படின்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அந்த காலத்திலே எல்லாம் ஒரு நாளிலேயோ அல்லது சில நொடிகளிலேயோ இவ்வளவு தூரம் பயணம் செய்யறது அப்படிங்கிறது மஹாலான ஒரு விஷயம். கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த குர்ஆனை இறக்கிய அந்த நேரத்துல அவங்களுக்கு 1 மாசம் வேணும். 1200க்கும் அதிகமான கிலோமீட்டர் கொண்ட இருக்கக்கூடிய ஒரு நாடு ஷாம். அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா
அவங்க காலத்துல, நம்ம காலத்துல சொல்லப்படல, அவங்க காலத்துல நம்ம எடுத்துக்கொண்டால் குறைஞ்சது ஒரு மாசமாச்சு அவங்க ஒட்டகத்தை தாட்டிட்டு எடுத்து ஒரு இடத்துல தங்கி போய் சேர்த்து குறைஞ்சது ஒரு மாசமாச்சு எடுத்தால்தான் பைத்துல் முகத்தஸ போய் சேர முடியும். அந்த ஒரு பயணத்தை ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இரவுல போயிட்டு வந்தேன். இறங்கிய உடனே எங்க இறங்குச்சு அப்படின்னு சரித்திரம் தெரியுமா? ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் அவருடைய பெரியத்தாவனுடைய புள்ள, அவங்க வீட்டுல தான் தூங்கிட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிற பொழுது சாதாரணமாக ஜிப்ரீல் எப்படி வருவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு உள்ள வரும்போதே கதவு வழியா சாதாரண வழியில தான் வருவாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபனுடைய 27வது இரவுல எப்படி வர்றாங்க அப்படின்னா, கோவையிலிருந்து இறங்குறாங்க, வாசல் வழியா வர்றாங்க, நேரடியாக அந்த வீட்டுக்கு நடுவுல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். கையில தட்டும் இருந்ததாக ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹை எழுப்பி விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடைபெறுகிறது. இதெல்லாம் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலிருந்து நடைபெறுகிறது. ஹார்ட் ஆபரேஷன் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை எடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த தண்ணீரான மாஉ ஸம்ஸம் அதுல கழுவி சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள திரும்பவும் கட்டப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு நம்புற மாதிரி இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த இறங்கப்பட்ட ஆயத்தை நீங்க அந்த காலத்துல கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எப்படா ஒரு ஹிருதயத்தை துண்டாக்குவாங்க, அதுக்குள்ள இருந்து ஹிருதயத்தை எடுக்கிறது, இதெல்லாம் நடக்கிற விஷயம் அன்றைய அரபியர்கள் பேசினார்கள். ஏன்னா அந்த காலத்துல அதெல்லாம் நடக்காது. ஆனா நம்ம காலத்துல ஒரு அற்புதப்படுற விஷயம் அல்ல. ஒரு ஹார்ட் ஆபரேஷன் அப்படிங்கிறது சில மணி நேரங்களிலோ அல்ல சில நொடிகளிலோ நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். இந்த நிகழ்ச்சி 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மலக்கினுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அம்பியாக்களின் தலைவரான நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிருதயத்தை எடுத்து தண்ணீரின் தலைவரான ஸம்ஸம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர்ல சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப உள்ள செய்யப்படுகிறது. எதுக்கு நடக்குது என்பதாக இருந்தால், இப்ப நம்ம போற பயணம் சில்லறப்பட்ட பயணம் அல்ல, ஒரு உயர்ந்த ஒரு பயணம். யாருனாலும் அங்கீகரிக்க முடியாதல்ல, யாரும் போக முடியாத ஒரு யாத்திரை. சாதாரணமாக நம்ம இங்கிருந்து ஆகாசத்தின் பக்கம் உயரணும் அப்படின்னா அதற்கு எத்தனை உபகரணங்கள் தேவைப்படுகிறது? ராக்கெட்டோ, ஹெலிகாப்டரோ, அல்லது ஆக்சிஜன், அப்படி பலவிதமான கைகள்லாம் கட்டி அதுக்கப்புறம் தான் நாம் இங்கிருந்து ஆகாசத்தின் பக்கம் உயர்கிறோம். அந்த காலத்துல ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தன்னுடைய ஹிருதயத்தை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தன்னின் பக்கம் அழைக்கிறார். அந்த வருடம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயணம் நடைபெறுகிற அந்த வருஷத்துல ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலையாக இருந்த மாசம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானது அந்த வருஷம் தான். அதிகமான பாசம் கொண்டவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானது அதே மாசம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் அதிக பலமாக இருந்த அபூ தாலிப் இவர்களும் மரணப்பட்டது அதே வருடம். அதே மாசத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பா இருக்கிற 2 கையும் அந்த வருஷத்துல தான் வஃபாத் ஆகிறாங்க. யாரும் பாதுகாப்பு இல்லையே என்ற ஒரு கவலையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பயணம் துவங்குகிறது. அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் அப்படிங்கிற வாகனத்தின் மீது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றிட்டு அங்கிருந்து கொண்டிட்டு போறாங்க. அந்த நேரத்தில் புராக் வாகனத்துக்கு ஒரு சந்தோஷம். இதுவரைக்கும் யாரையெல்லாமோ எப்படி போயாச்சு, இதுவரைக்கும் யாரையெல்லாமோ கூட்டிட்டு போயாச்சு. கடைசி சையதுல் அம்பியா நமது நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மேனியும் என் மேல பற்றுச்சு அப்படிங்கிற சந்தோஷம் புராக் வாகனம். அங்கிருந்து கிளம்புகிற அந்த யாத்திரை ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான காட்சிகளை காணப்படுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமுக்கு எத்தனை வரைக்கும் ஆகாசத்துக்கு மேலே இருக்கிறதும் பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ரசூலுல்லாஹ் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சிந்திக்க முடியாத ஒரு எப்படி ஒரு மனிதனால பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் காண முடியும். ஏன்னா நிகழ்ச்சியில் வருகிறது. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் போய் கொண்டிருக்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கபர்ல தொழுது கொண்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? பூமிக்கு அடியில் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? பூமிக்கு அடியில் கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
தொழுது கொண்டிருந்ததாக காணப்பட்டதாக ஹதீஸில் வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து பயணப்படுகிற யாத்திரை பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் யாரும் நினைக்க முடியாத பல அற்புதங்களை கண்டுகொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனம் யாத்திரை செல்கிறார். இது ஹதீஸினுடைய அடிப்படையிலையும் தஃசீர் அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்துக்கள். இதுல ஒரு சரித்திர நூலின் ஆசிரியர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெட்ரோலை தோண்டுகிற இந்த ஐநாள் நாடுகள் எல்லாம் பெட்ரோல் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு தேடி 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 கண்டுபிடிச்சாங்க. பெட்ரோல் தான் நிறைய பணம் இருக்கிறது. பெட்ரோல்களை தேடி ஒவ்வொரு நாடுகளா நாசமாக்கி கொண்டிருக்கிற இந்த நாசக்காரர்கள் எந்த ஏம் பண்ணிட்டு போறாங்க, பெட்ரோல் இந்த ஊர்ல தான் கிடைக்கும், இந்த இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு எப்படி போறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவிலிருந்து இந்த பைத்துல் முகத்தஸினுடைய இடத்துடைய ரூட் எப்படி போச்சோ அதை பிடிச்சுதான் போறாங்க. புராக்குடைய வாகனம் எந்த வழியெல்லாம் போச்சோ அங்க எல்லாம் பெட்ரோல் இருக்காங்க. சரித்திர நூலகம் எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. புராக்குடைய வாகனம் மக்காவிலிருந்து கிளம்பி பைத்துல் முகத்தஸின் பக்கம் எந்த வழியிலெல்லாம் போச்சோ அங்க எல்லாம் பெட்ரோல் இருக்கிறாங்க. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். நாம இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரூட்டுகளை தெரிந்து அந்த ரூட்டுகளில் எங்கெல்லாம் நாடுகள் இருக்கிறதோ அந்த நாடத்தின் அந்த ஊரின் மீது ஏதாச்சும் ஒரு பொருளை கிளப்பி ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள், அந்த வச்சிருக்கிறாங்க, இது வச்சிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பித்னாவை கிளப்பி அந்த நாட்டுக்குள்ளார உள்ள நுழைச்சு பெட்ரோலை தோண்டி எடுக்க வேண்டும். இந்த ஒரு பிளான ஒன்னோ ரெண்டோ இல்ல பல வருடங்களுக்கு முன்பதாக வியப்பு வைத்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட அங்கிருந்து இந்த புராக் என்ற வாகனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிளப்பி செல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தருகிறார்கள், நாயகமே இந்த இடத்துல ஒரு 2 ரக்காத் தொழுதுங்க. ஒரு இடத்துல இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பெருச்சபலம் உள்ள இடம், அந்த இடத்துல இறங்கி ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுகிறாங்க. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் எதுக்காக நீங்க இறங்கி தொழுக சொன்னீங்க? இதுதான் நீங்க அதிவிரைவில் திரும்ப வரக்கூடிய ஒரு இடம், அதுதான் மதீனா அப்படிங்கிற இடத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி 2 ரக்காத் தொழுகிறார்கள். அங்கிருந்து கிளம்புகிறார்கள். வேறொரு இடத்துல இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கேயும் இறங்கி ஒரு 2 ரக்காத் தொழுங்க அப்படின்னு சொல்றாங்க. பைத்துல் லஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது பெத்லஹம். இன்றைக்கு நம்ம எல்லாம் காணுகிற போல அந்த ஜீசஸ் பிறந்ததன் பாசனம் தெரிகிறார்கள். அந்த பெத்லஹம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த இடம் பைத்துல் லஹம் அப்படின்னு சொல்லுவாங்க சரித்திரர்கள். அந்த இடத்துல இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தொழுதுட்டு பைத்துல் முகத்தஸுக்குள்ளார நுழைகிறார்கள். பைத்துல் முகத்தஸ் அப்படின்னா இன்றைய காலத்தில் யுத்தம் நடைபெற்று 2-3 நாளாக யுத்தம் நிறுத்திவிட்டோம் அப்படிங்கிற கராரில் ஒப்பு போட்ட இந்த இஸ்ரேல் ஒப்பு போட்ட அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்குள்ளார இறங்குறாங்க. அந்த இடத்தில் இறங்கி புராக் வாகனத்தை எல்லா நபிமார்களும் கட்டு வைத்த அதே கடிவாளத்தில், அதாவது எல்லா நபிமார்களும் கட்டு வைத்த அதே கடிவாளத்தில் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புராக் வாகனத்தை கட்டு வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நபிமார்களும் அப்படின்னா குர்ஆனில் சரித்திரத்தை கொண்டு திரும்பி பார்த்தீங்கன்னாக்க இதுவரைக்கும் இறக்கப்பட்ட 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களில் பகுதி 70% நபிமார்களும் அங்க போயிருக்கிறாங்க. அங்க போகாத நபிமார்கள் அப்படின்னா நம்ம எண்ண முடியாது, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா போனவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நிறைய நபிமார்களுடைய கபரும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் தான் அந்த பைத்துல் முகத்தஸ் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் அவங்களுடைய கபர்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மொத்த சந்ததிகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை சுற்றி தான் இருக்கிறார்கள். மொத்த எல்லா நபர்களுடைய கபரும் அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புராக் என்ற வாகனத்தை பைத்துல் முகத்தஸ்ல இறங்கி ஒரு இடத்துல கட்டிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளுக்குள்ளார நுழைகிறார்கள். உள்ளுக்குள்ளார நுழைஞ்சதும் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல வரவேற்கிறார். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா நபி வரைக்கும் உண்டான எல்லா நபிமார்களும் இந்த இடத்துல தஃசீருடைய ஒரு விளக்கம் எழுதுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் உடலோட அங்க நிற்கிறாங்க. தன்னுடைய உடலோட தன்னுடைய சரீரத்தோட ரசூலுல்லாஹ் மட்டும்தான் நிற்கிறாங்க. மிச்சமுண்டான எல்லா நபிமார்களும்
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் யாருமே உடம்போடு இல்லை, எல்லாம் ரூஹோட தான் நிற்கிறாங்க. அவங்க ரூஹல் மட்டும்தான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னால் இருக்கிறது. உடம்போடு வந்த ஒரே ஒருத்தர் நமது நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களை இமாமாக நின்று இந்த 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் பின்னாடி நிற்க 2 ரக்காத் இமாமாக நின்று ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழுவிக்கிறார்கள். அதுக்கு பலவிதமான காரணங்கள் தஃசீர் சொல்றாங்க. அதுல மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் இறக்கப்பட்ட நபிமார்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க என்பதை இறைவன் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹ் பார்க்க வேண்டும். இதுக்கு அதுபடியாக எல்லா நபிமார்களும் கேட்ட துஆ ஒன்று, அந்த கடைசி நபி யார் எங்களுக்கு காமி. அப்ப எல்லா நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ்வை காமிச்சு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் யார் அப்படிங்கிறது எல்லா நபிமார்களும் பார்க்க வேண்டும். நமது நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா நபியையும் பார்க்க வேண்டும். அத்துணை நபிமார்களும் அந்த ரஜபனுடைய 27 இரவில் ஹிஜ்ரி 50 நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி, ஹிஜ்ரி 50 அப்படியே அந்த கணக்கு சரியா வரல, ரசூலுல்லாஹ்வுடைய 50வது வயசுல நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி எல்லா நபிமார்களும் பைத்துல் முகத்தஸ்ல ரூஹாக வருகிறார்கள். நமது நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடலோட நின்று அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுகிறாங்க. இனி நம்ம குர்ஆன் ஆயத்துக்கு திரும்பி வருவோம். குர்ஆன் சொன்னது சுப்ஹானல்லதி யஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அதை சுற்றி நான் பரக்கத்து செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு குர்ஆன் சொல்லுச்சு. அந்த பரக்கத்து இந்த நபிமார்கள் வந்த பரக்கத்து தான். இத்தனை நபிமார்களும் அந்த பைத்துல் முகத்தஸ்ல சுத்தி நின்று ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழுகிறாங்க. அதுக்கு பாரக்கனா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இதுவும் ஒரு அர்த்தம் தான். இதே நம்ம சூரத்துல் அம்பியால நாங்க திருப்பிட்டோம் அப்படின்னா, சூரத்துல் அம்பியாவுல 81வது ஆயத்தாக அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஆயத்தை ஞாபகப்படுத்துவார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பலவிதமான பவர்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, சுலைமானே நீ எங்க நினைக்கிறையோ அந்த இடத்துல நீ பரக்கத்தாக போகலாம். நீ இருக்கிற இடம் பரக்கத்தான இடம், அதனால நீ எந்த இடத்துல போறியோ அந்த இடத்துல நீ போய் சேரலாம் அப்படின்னு குர்ஆன் சொல்லி தருகிறது. அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஷாம் தான். இது பைத்துல் முகத்தஸ்ல இருக்கக்கூடிய ஷாம். அப்ப எல்லா நபிமார்களும் வந்த அந்த இடத்துல குர்ஆன் சொல்லி தருகிறது, பாரக்னா ஹவ்லஹு, அதை சுற்றியும் நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம். அந்த ஒரு பரக்கத்து தான் இன்னைக்கும் நாம் காணப்படுகிற அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை நபிமார்களுடைய பரக்கத்தும் அவர்களுக்கு ஒன்னோ ரெண்டோ நபிமார் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உண்டான எல்லா நபிமார்களுடைய பரக்கத்தும் அந்த இடத்துல இருக்காது. இதுல ஒரு சின்ன ஒரு சூழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த யுத்தம் மட்டும்தான் நம்ம இந்த 1 வருஷமா 2 வருஷமா இந்த இஸ்ரேலுக்கு யுத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படி அந்த நாடை பிடிக்கிறதுக்கான யுத்தம் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. ஆனா இந்த முயற்சி இப்ப இறக்கப்பட்டது அல்ல. அன்னைக்கு அவங்க முயற்சி செஞ்சு நம்மளெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்க நம்ம கூகுள்லயோ நம்மளுடைய வீட்டிலேயோ பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிற பள்ளியை எடுத்து பார்த்தா ஒரு கோல்டு கலர் மினாரம் கொண்ட ஒரு பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிற பள்ளியை தான் இன்னைக்கு காணப்படுகிறது. அது சரியாக சொல்ல போனால் யூதனுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. அது பைத்துல் முகத்தஸ் பள்ளி அல்ல. நீங்கள் காணப்படுகிற அந்த போட்டோவில் காணப்படுகிற அந்த கோல்டு கலர்லயோ அல்லது எல்லோ கலர்லயோ காணப்படுகிற அந்த பள்ளிவாசல் அது பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளி அல்ல. அது பைத்து சஹரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சொன்னேன்ல, ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் வாகனத்துக்கு கட்டிட்டு அந்த இடத்துல போய் நின்று அங்கிருந்து தான் உயர்த்தப்படுகிறார்கள். அது பக்கத்துல உயர்த்தப்படுகிறார்கள். அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இங்கிருந்து தான் உயர்த்தப்பட்டார்கள் அப்படின்னு அவங்க ஒரு சின்ன ஒரு குபாரத்தை கட்டி ஒரு பள்ளிவாசலை கட்டி அமைத்திருந்தார்கள். அந்த பள்ளி தான் இன்னைக்கு நாம பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு கூகுள்ல இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேர்கள் வீட்டுல அது போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது பைத்துல் முகத்தஸ் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு தவறான ஒரு கருத்து. பைத்துல் முகத்தஸ் அல்ல. பைத்துல் முகத்தஸ் கருப்பு நிறத்தில் காணப்படும். கருப்பு நிறத்தில் காணப்பட்டு இன்னைக்கு அந்த பைத்துல் முகத்தஸ் அதனுடைய பள்ளியை அதுபோல ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் வாகனத்தை கெட்டு வைக்கிற இடத்திலும் ஒரு பள்ளி அமைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளி எல்லாம் அவர்கள் இன்னைக்கு குப்பை கூடங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேஸ்டுகளை தள்ளப்படும் இடங்களாக
ஒன்னமாக மாற்றி மாற்றி அந்த இடம் ஒரு வருக்கத்தும் இல்ல, அது குப்பை குடம், அதை இடிச்சுட்டு நம்ம வேற செஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு குப்பை குடமாக மாற்றி பள்ளியை இடிச்சுட்டா அவ்வளவு எதிர்ப்புகள் வராது. ஏன்னா நிறைய குப்பை கடந்து மக்கி போன இடம், அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்றோம் அப்படின்னு சீக்கிரமா அதை இடிச்சு அவர்கள் நினைத்ததை போல கொட்டிவிடலாம் என்ற ஒரு சூழ்ச்சியை இப்ப இறக்கப்பட்டதல்ல. நம்ம யுத்தம் பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கெல்லாம் பலஸ்தீன மக்களை கொண்டுட்டு இருக்கிறாங்க, பலஸ்தீன மக்கள் மீது யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த போமை இறக்கிறாங்க, நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய முயற்சியே பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளியை தரமட்டமாக ஆக்கி அவங்களுக்காக வேண்டி ஒரு பள்ளியை அமைக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக வேண்டி 1000 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னாடியிலிருந்து இறக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சி இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய நபர்கள் அதுவும் தெரியாத வண்ணமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு புறம் இருந்தாலும் கூட ஆக பைத்துல் முகத்தஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபிமார்களுக்கும் இமாமாக நின்று அங்கிருந்து உயர்த்தப்படுகிறார்கள். 7 ஆகாசங்களை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 ஆகாசங்களை தாண்டி ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திச்சு விட்டு ஒவ்வொரு ஆகாசத்திலையும் ஒவ்வொரு மலக்குமார்கள் ஒவ்வொரு நபிமார்கள் இருந்தாங்க. அந்தந்த நபிமார்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு சிதறத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்துல போய் அடைந்ததாக இந்த சிதறத்துல் முன்தஹா அப்படின்னு சூரத்துல் நஜ்ம்ல ஒரு ஆயத்து வருகிறது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அடைகிறார்கள். குர்ஆன்ல சூரத்துல் நஜ்ம்ல இந்த சிதறத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்துல ஒரு மரம் இருப்பதாக சர்ச்சை செய்கிறார். ஒரு மரம் அப்படின்னா அதுக்கு பலவிதமான பேர்கள். அந்த மரம் அந்த பேரிச்சை மரமா அல்லது அது காரைக்க மரம், அந்த ஒரு சின்ன ஒரு காயினுடைய மரம் அப்படின்னு பலவிதமான பேர்கள். அந்த மரத்துக்கு கீழே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தருகிறார்கள், இதுக்கப்புறம் நான் வருவதற்கு எனக்கு சக்தியும் இல்லை, எனக்கு அதுக்கு உண்டான அனுவாதமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். நாம் பல வருடம் ஞாபகப்படுத்தியும் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடனே இறைவன் சொன்ன வார்த்தை அத்தஹியாத்து லில்லாஹ், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அப்படிங்கிற நம்ம அத்தஹியாத்து ஓதுறோமே தொழுகையில, அது 2 ரக்காத்து முடிச்சு கொண்டோ அல்லது 4 ரக்காத்து முடிச்சு கொண்டோ ஓதுறோமே, அதுல அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாம் சொன்ன அழைத்த இறைவனுடைய உரையாடல். இறைவன் சொன்ன வார்த்தை அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றது, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு பதில் சொன்னதும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன ரசூலுல்லாஹ் இவர் 2 பேர்களும் பேசிக்கொண்ட ஒரு முனாஜாத் என்று சொல்வார்கள். பேசிக்கொண்ட அந்த கருத்துக்களை தான் நாம் 5 நேர தொழுகையிலையும் எல்லா நஃபீலான எல்லா சுன்னத்தான எல்லா பரலாக்கப்பட்ட தொழுகையிலையும் 2 ரக்காத்து முடிச்சு கொண்டோ அல்லது 4 ரக்காத்து முடிச்சு கொண்டோ ஓதுற இந்த அத்தஹியாத்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனும் பேசிக்கொண்ட வார்த்தையை தான் என்பதை நினைவில் கொண்டு அத்தஹியாத்து ஓதிக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்து நம்ம ஸலாத்து ஒன்று சொல்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உள்ள கொண்டு வரோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வேற 2 நபியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமான நபிமார்கள் இருக்கிறாங்க. அந்த நபிமார்கள் எல்லாம் விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம உள்ள கொண்டு வரோம். அதற்குண்டான காரணத்தை சொல்லி தருகிறார்கள். இந்த 7 ஆகாசத்துல ஒவ்வொரு நபிமார்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திச்சுட்டு போனாங்கல்ல, அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற பொழுது எல்லா நபிமார்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை தான் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், உங்களுடைய உம்மத்துக்கும் என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? உங்களுடைய உம்மத்துக்கும் என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள். அந்த ஒரு நன்றி காரணத்திற்காக இன்றைய வரைக்கும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். அப்ப நாமளும் திருப்பி நன்றி செலுத்தும் வண்ணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இறைவனை பரக்கத்து செய் சலாமத்து செய்கின்ற துஆவை
நாம் அத்தஹியாத்துக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இது காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து செஞ்சாங்க, நாம திரும்பி செய்கிறோம். அந்த நன்றியுள்ள சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்ற காரணத்துக்காக வேண்டித்தான் ஸலாத்துல இப்படியும் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில இந்த மிஅராஜ் நடைபெற்ற இதுல இன்னும் 3 விதமான கிஃப்ட்டுகள் இறைவன் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். அது என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுல நமக்கு இந்த மிஅராஜ் நடைபெற்றது இந்த ரஜப் 27 தான். ரஜப் 27 இந்த மிஅராஜ் நடைபெற்றதனால் அன்றையிலிருந்து நிறைய சஹாபாக்கள் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய முன்கால் உம்மத்துகளும் நிறைய இமாமுகளும் மதுஹபினுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்றைய நாளில் நோன்பு வைப்பது சுன்னத் என்பதாக தன்னுடைய கருத்துக்களை தெளிவாடுகிறாங்க. அந்த நாளில் நோன்பு வைக்கிறது சுன்னத் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நிறைய இமாமுகளுக்கு எழுதுகிறார்கள். அப்படி ஒரு நோன்பு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறார். வர செவ்வாய்க்கிழமை தான் அந்த நோன்பு ரஜபனுடைய 27வது நாள். ரஜபு செவ்வாய்க்கிழமை வருகிறது. அன்றைய நாளில் நோன்பு வைப்பவர்கள் தாராளமாக நோன்பு வைத்துக் கொள்ளலாம். இதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறதா, அது ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எடுத்துட்டு வராதீங்க. இது நன்றி செலுத்தும் வண்ணமாக, அவ்வளவுதான். நம்முடைய நபிக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதத்துக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்ம நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு போய் கிஃப்ட் கொடுத்து வர முடியாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற இறைவா, என்னுடைய நபிக்கு கொடுத்த அந்த ஒரு வர்க்கத்தை நன்றி செலுத்தும் வண்ணமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்ற அடிப்படையில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சுன்னத்தாகவும் அபூ ஹனீஃபா குஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை நஃபீலான நோன்புகளாக அறிமுகப்படுத்துகிறார்கள். அதாவது நஃபீலான நோன்புகள் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். அதற்கு எந்த விதமான விரோதங்களும் இல்லை. எனவே அந்த நோன்பு செவ்வாய்க்கிழமை வருகிறது. அனைவர்களும் வைத்து பயன்பெறுவார் என்று தாழ்மையை கேட்டுக் கொள்கிறோம். எனவே இந்த மிஅராஜினுடைய இரவில் நமக்கு நிறைய படிப்பனை இருக்கிறது. அதில் சில விஷயங்கள் மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மிஅராஜ் இரவை நமது நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததற்கு அதிகமாக நன்றி செலுத்துகிற சமுதாயமாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பெறுவானாக. வாஹ்ரனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.